அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசன பங்காளர்கள், நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்க ஆயத்தப்படுகிற உங்களோடு என்னோடு ஆண்டவர் தாமே பேசுவாராக. இந்த நாளின் வேத வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதி. அவருடைய சீஷர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவரோடு சீஷர்கள் இருக்கிறார்கள். அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை உன்னித்து கவனிக்கிறார்கள், கூடவே இருந்து கவனிக்கிறார்கள். அவர் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே செய்த அற்புதத்தை, முதல் அற்புதத்தை அங்கிருந்த எல்லாரும் கவனித்தார்கள் என்று சொல்வதை விட அங்கிருந்த வேலைக்காரர், அங்கிருந்த மரியாள், அங்கிருந்த சீஷர்கள் கவனித்தார்கள். மற்ற யாருக்கும் இயேசு கிறிஸ்து இதை செய்தார் என்பதை அறியாத ஒரு நிலையை தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலே தலைப்பு இயேசு நம்பத்தகுந்தவர். இந்த உலகத்தில் மனிதர்களோடு நாம் பழகும்போது ஒரு சில நேரங்களில் நாம் உதிர்க்கிற வார்த்தைகள், இவரை நான் இவ்வளோ நம்பினனே, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற வார்த்தைகளை அநேக நேரங்களிலே நாம் பேசுகிறோம். காரியங்கள் அப்படித்தான் நடக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவர்களே அநேக நேரங்களில் நம்பிக்கைக்கு பாத்திரராக இல்லாது போகிறதை அநேக இடங்களில் பார்க்கிறோம். அப்போதுதான் நாம் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், யாரைத்தான் அந்த உலகத்தில் நம்புகிறது என்பதை குறித்து கூட நாம் விவாதிப்போம். இங்கே வேதத்தில் இயேசு கிறிஸ்து நம்ப தகுந்தவராகவே எல்லா அதிகாரங்களிலும் நமக்கு அங்கே காட்டப்படுகிறார். அவரை நம்பி மோசம் போனவங்க அப்படின்னு யாருமே இல்லை. சீஷர்களானாலும் சரி, ஜனங்களானாலும் சரி, இன்று பின்பற்றுகிறோமே இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு பின்பற்றுகிறோமே, நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் என்ன சொல்ல முடியாது, நான் இவரை இப்படி நம்பி இருந்தேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு சொல்வதற்கு ஒன்றுமே நமக்கு இருக்காது. ஒருவேளை நாம் தவறாக புரிந்து கொண்டால் மாத்திரமே அப்படி இருக்குமே ஒழிய, இயேசு கிறிஸ்து எப்போதுமே நம்ப தகுந்தவராக இருக்கிறார். ஆகையினால தான் பிதா இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பினார். அந்த அனுப்பின நாள் தொடங்கி சிலுவை வரைக்கும், உயிர் தெழுகிற வரைக்கும், ஒவ்வொரு நாளையும் 33 ஆண்டுகளாக அவர் இந்த உலகத்தில் அவர் கடத்துகிறார். ஒரு நாளும் கூட பிதாவுக்கு அவர் பிரியமற்றதாக நடந்ததில்லை. ஊழியத்தில் நிற்கிற தேவ மைந்தனாக நிற்கிற அவர் யாரையும் எந்த விதத்திலையும் பாதிப்படைய செய்தவராக அவர் இல்லை. தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராக, தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறவராக, அவர் அன்புள்ளவராகவே அங்கே நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர் நம்ப தகுந்தவர். இந்த பகுதியை நாம் யோசிப்பதற்கு முன்பதாக 3 தலைப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, சரியான நேரத்தில் செயல்படும் இயேசு. நாம் அநேக நேரங்களில் செயல்படுவோம். ஆனால் கடவுள் செயல்படுவதற்கும் மனிதர்கள் செயல்படுவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, சாரி ஒரு கொஞ்ச நேரம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி ஒரு நாள் தவறிடுச்சு, ஐயோ இப்படி ஆகும் நாங்கள் தெரிஞ்சிருக்காது, அப்படித்தான் நிறைய பேர் நம்மளோட பழகிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவில் அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் செய்கிறவர். விசேஷமாக நாம் ஒரு தேவையை விண்ணப்பமாக வைக்கும்போது அதை காது கொடுத்து கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கூட அவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த 2வது அதிகாரத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அநேக நேரங்களிலே திருமண வீடுகளில் தான் பொதுவாக இதை அதிகமாக பேசுவார்கள். ஆனால் இது ஒரு திருமண வீட்டில் நடந்த ஒரு காரியம் என்பது உண்மைதான், அங்கே நடந்த அற்புதம்தான். ஆனால் அதில் நமக்கு ஆண்டவர் தருகிற செய்தி மிக நல்ல செய்தி. அவர் தருகிற முதல் நல்ல செய்தி, ஆண்டவர்
எப்போதுமே ஒரு நிமிடம் முந்தி ஒன்றை செய்ய மாட்டார், ஒரு நிமிடம் தாமதமாக ஒன்றை செய்ய மாட்டார். அவருடைய அந்த டைம் டேபிளில் என்ன இருக்காது, நான் கொஞ்சம் முன்னாடி செஞ்சிட்டேன் அல்லது நான் கொஞ்சம் பின்னாடி செஞ்சிட்டேன் அப்படின்னு வருத்தப்படும்படியான ஒன்றுமே இருக்காது. அவர் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் செய்கிறவர். இந்த சரியான நேரம் என்று நான் பயன்படுத்துகிற வார்த்தை நல்ல நேரம் என்று நான் பயன்படுத்தவில்லை. இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். வேதத்திலே ஆண்டவர் பல காரியங்களுக்கு முன்குறித்து அதை அப்படியே செயல்படுத்துகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஆதியாகமம் 3:15 வாக்கு பண்ணுகிறார். ஆனால் பல வருடங்கள் கழித்து தான் அது செயல்பாட்டுக்கு வருகிறது. அது ஆண்டவருடைய அந்த பிளான்ல எப்போ அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார், அதை செய்கிறார். வேறு ஒரு உதாரணம் கூட நான் சொல்ல முடியும். இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள் எகிப்து தேசத்திலே. அவர்கள் அடிமைப்பட போவது பல ஆண்டுகள் கழித்து தான். ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும்போது ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே அவர் பேசும்போது சொல்கிறார், 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். 4 தலைமுறைக்கு அப்புறம் தான் இதில் ஒரு சொல்யூஷன் வரும், அவங்க வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தில் கவனித்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திரையாகமும் 12வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து விடுதலையாக்கி கிளம்பினார்கள், புறப்பட்டாங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் யாத்திரையாகமும் 40வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ பாருங்க, அவர் எவ்வளோ அக்யூரேட்டாக முன்கூட்டி அந்த வருஷத்தை குறிக்கிறாரு. அதை தம்முடைய தாசனுக்கு சொல்லுகிறார். அதை கரெக்டாக சரித்திரத்தில் நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தை கூட குறித்த காலத்தில் அவர் பிறந்தார்னு சொல்லி கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த திருமண வீட்டிலே ஒரு அவசர தேவைக்காக வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவுகிறார். அப்போ அவர் சரியான நேரத்தில் செயல்படுபவராக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே அது எந்த தேவையாக இருந்தாலும், உடனே நமக்கு பதில் வேண்டும் என்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லது வேறு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நமக்கு தருகிற நம்பிக்கை என்ன, நான் இதை சரியாய் செய்வேன், சரியான நேரத்தில் செய்வேன். இரண்டாவது ஒரு குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பிரச்சனைகளை நாம் பொதுவாக நிறைய பேர்கிட்ட சொல்ல விரும்புவோம். ஆனால் இங்கே மரியாள் ஒரு நல்ல முன் உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறார்கள். அதைத்தான் நான் இரண்டாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது குறிப்பு, சரியான நபரிடம் நம் தேவையை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய தேவையை சொல்கிறது சரியான நபர்கிட்ட சொல்லணும். நான் யோசித்து பார்த்தேன், அங்கே மரியாள் இயேசுவின் தாயார், அந்த இடம் ஒரு உறவினருடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருந்தாலும் அதன் மத்தியில் அவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக செலக்ட் பண்ணி சோஸ் பண்ணி அவர் என்ன செய்கிறார்னா அந்த தேவையை சொல்லுகிறார். வேறு யாரிடமும் அவர் சொல்லவில்லை. நாம் அநேக நேரங்களிலே அந்த அம்மா செய்ததை பின்பற்றுவோமானால் நம்ம நிறைய பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தவறான நபர்களிடம் நாம் போவோமானால், அவர்களிடம் நம்முடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வோமானால் ஒருவேளை அவர்கள் நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் பல நேரங்களிலே அந்த பிரச்சனையை மற்றவர்களிடத்தில் சொல்வதில் அவர்கள் காட்டுகிற ஆர்வத்தை நமக்கு உதவி செய்வதில் காட்ட மாட்டார்கள். இது சமுதாயத்தில் நாம் காண்கிற ஒரு உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறத பார்க்குறாரு, அந்த திருமணத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. இவர் தான் சரியான பர்சன், இந்த தேவையை இவரிடம்தான் நாம் சொல்லலாம் என்கிற விசுவாசம் மேரி அந்த மரியாள் என்கிற இயேசுவின் தாயாரின் இடத்தில் வந்தது. ஆகையினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையை அவரிடம் சொல்லுகிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிற பதில் அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் 4வது வசனம் யோவான் 2:4, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் ஸ்திரீயே என்று சொல்வது மிக மரியாதைக்குரிய வார்த்தையாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சேர்த்து, எனக்கும் உனக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என் வேளை இன்னும் வரவில்லை. அப்படின்னா
ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அந்த தேவையை, அந்த பிரச்சனையை நமக்கு விடையாக பதிலாக தருவது அவருடைய பாணியிலும் அவருடைய வேகத்திலும் அவருடைய செயல்பாட்டிலும் வேறு யாரும் குறுக்கிட முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ். இவருடைய செல்வாக்கு இருந்தால் அதை சாதிக்கலாம் என்று சொல்லி பலர் சொல்லிக் கொள்வார்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை சுட்டி காண்பித்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்படிப்பட்ட செல்வாக்குகள் எல்லாம் இல்லை. ஒரு செல்வாக்கான ஒரு பர்சன் சொன்னால் அவர் கேட்பாரு, அல்லது இன்ன நபர் சொன்னால் கேட்பார், இன்ன நபர் சொன்னால் கேட்க மாட்டார். அப்படி கிடையாது. இங்கே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சரியான நபராக அவரை தெரிந்தெடுப்போமானால் தைரியமாக போகலாம். காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேட்பார். கேட்டுட்டு அவருடைய பாணியிலே நமக்கு உதவி செய்வார். அதைத்தான் அவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல கமிட்மெண்ட் இருந்துச்சு. நீங்கள் யோவான் வாசித்து பார்ப்பீங்கன்னா 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக வேறொன்றையும் அவர் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை பிதாவானவர் கொடுத்திருந்தார். அவர் பரிசுத்தமானவர். அவருடைய ஊழியம், அவருடைய எல்லா வாழ்க்கையும் நாம் உற்று பார்க்கும்போது உன்னதமான வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையை வாழும்போது ஒருபோதும் தன் இஷ்டத்துக்கு என்று எதையும் செய்யாதவர். அந்த என் வேலை இன்னும் வரவில்லை என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம், பிதாவானவர் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கொடுக்கல, நீ இந்த மாதிரி இதை இப்படி செய் என்று அவருக்கு காண்பிக்கவில்லை. அப்ப ஆவியிலே பிதாவானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு செய்ய விரும்புகிற இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தன்மை இருக்கிறது? ஒரு காரியத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் முடிவெடுக்கிறோம்? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்கிறோம்? நம் மூளைக்கு எட்டினது, நம் அறிவுக்கு எட்டினது, நம் அனுபவத்திற்கு எட்டினது, இதை அடிப்படையாக வைத்து பல நேரங்களில் செய்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல முன்மாதிரியை காண்பிக்கிறார். நான் என்ன செய்வேன், குறைஞ்ச நேரமாக இருந்தாலும், ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸாக இருந்தாலும் நான் பிதாவானவரோட டச்சில் இருப்பேன். அந்த பிதாவானவர் எனக்கு என்ன காமிக்கிறாரோ, இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு அவர் சொல்லும்போது அதை நான் கேட்பேன். அதை நான் கேட்குற வேலை வந்துருச்சுன்னா நான் செஞ்சிருவேன். அவர் எனக்கு காண்பித்து இதை செய் என்று சொல்லிவிட்டால் நான் செய்து விடுவேன். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மரியாள் இந்த பதிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலை. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும், நான் சொல்கிறேன் செய்யணும் அப்படின்லாம் அவங்க வரல. அவங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தேவகுமாரன் என்பதை அவங்க என்ன மாதிரி ஹானர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சின்ன வார்த்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை உலகம் முழுவதும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நல்ல ஒரு சென்டென்ஸ் அவங்க சொன்ன சென்டென்ஸு. என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் 5வது வசனத்தில், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். மரியாள் ரொம்ப பேசுனது நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. லூக்காவில் நிறைய அவங்களோட பேசுனது இருக்குது. ஆனால் முழு ரெக்கார்டையும் நம்ம வேத ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது இது அவர்கள் கடைசியாக பேசினது. அப்போ இந்த உலகத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவானவரை பார்த்து அவரை காண்பித்து நீங்கள் எதுனாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், எதுனாலும் அவர் வேலையில் அவர் செய்வார், எந்த இன்ஃப்ளூயன்ஸும் அவர் பார்க்க மாட்டார். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அந்த வேலைக்காரருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அந்த வேலைக்காரரை நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ரொம்ப தெரியுமா தெரியாதா அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற 6 கற்சாடியில் தண்ணியை எடுத்து ஊற்றுங்கன்னு சொன்னோன்னே ஊற்றுனாங்க. கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னோன்னே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த குரூப்பில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. சின்ன கற்பனை இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? தண்ணியை மறந்துட்டீங்க, என்ன இது ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணலை, கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அந்த வேலைக்காரர் சொன்னது அப்படியே செய்கிறாங்க. அதில் அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவர் இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்ன நல்ல ஒரு திராட்சை ரசம், இதை இவ்வளோ நேரம் ஏன் வச்சுருந்தீங்க, எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அந்த வேலைக்காரர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள்? மரியாள் முதல்ல சொல்கிறாங்க, 2வது அந்த வேலைக்காரர் சொல்கிறாங்க, நீங்கள் அவர் சொல்கிறபடி கேட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால்
வாழ்க்கை முழுக்க ஆசீர்வாதம் தான். அந்த செய்தி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். நான் இரண்டாவது குறிப்பை சொன்னேன், சரியான நபரிடம் நம் தேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்று. அப்போ அதனுடைய விளைவு அந்த சொல்யூஷன் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் நல்லா கிடைக்குது. மூன்றாவது, அவசர தேவையை ஆண்டவர் சரியாக தருகிறவர். இந்த பகுதியை படிக்கும்போது நமக்கு இன்னொரு தவறான கருத்து வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எப்போவுமே அவர் வேலை வரலன்னு சொல்லி டிலே பண்ணி தான் செய்வார் அப்படி நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அல்லது கேட்ட உடனே தருவார் அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதுதான் நம்முடைய எல்லை. அவரிடம் கேட்பது நம்முடைய எல்லை. அவர் அதை அவருடைய விருப்பப்படியும் அவருடைய நேரத்திலும் செய்வதற்காக சில நிமிடங்களோ எத்தனை நிமிடங்களோ அல்லது எத்தனை எவ்வளோ நாட்களோ நாம் காத்திருப்பது நல்லது. ஆனால் எப்போதுமே ஆண்டவர் அவசர தேவைக்கு நீண்ட காலம் காத்திருக்க அனுமதிக்க மாட்டார். ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஜெபிக்கிறாருன்னு வைங்க. அப்போ அவர் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பாரு? ரொம்ப லாங் பெண்டிங் போடுவாரா? அந்த மாதிரி ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. சங்கீதம் 50:15 இப்படி சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அது ஆபத்து காலங்கிறத நீங்களும் நானும் உணரும்போது ஆண்டவர் உணராதிருப்பாரா? அதனால அவர்கிட்ட சொல்லும்போது அந்த கால அளவு நிச்சயமாக அவருடைய கையில் இருக்கிறது. அதை நம்ம மனதில் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும்போது சில நேரங்களில் உடனே கிடைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். இப்போ இந்த திருமண வீட்டாரை பொறுத்தளவுல அவங்களுக்கு உடனே அது கிடைச்சிருச்சு. காரணம் என்னன்னா, இது இல்லைன்னா அவங்க ஒரு அவமானமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டும். அதை ஆண்டவர் புரிஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரை போல நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி புரிந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாரு, சில தேவைகளை அவர் உடனே கொடுத்து விடுகிறார். சில தேவைகளை அவர் என்ன செய்கிறார், அவருடைய பாணியிலே ஏற்ற காலத்திலே கொடுக்கிறார். இரண்டுக்குமே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் எப்படி ரெண்டையும் செய்கிறாரோ அதுபோல நாம் இரண்டுக்கும் ஆயத்தமாக வேண்டும். 3 குறிப்புகளை பார்த்தோம். சரியான நேரத்தில் செயல்படுபவர் இயேசு. சரியான நபரிடம் நம் தேவையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அவசர காரியத்தை அவர் சரியாக தருவார். கடைசியிலே ஒரே ஒரு விளைவு, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அற்புதம் பார்க்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று என்ன தெரியுமா? ஜெபம் கேட்கப்பட்ட பிறகு அநேகர் இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவாங்க. ஜெபம் கேட்கப்பட்டால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீர் செய்த முதலாம் அற்புதத்தை நாங்கள் யோசித்து பார்த்தோம். நீர் ஆண்டவரே சரியானபடி எல்லாவற்றையும் செய்கிறவர், உம்முடைய வேலையிலே செய்கிறவர். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கப்பா. அப்படி நாங்கள் சொல்வதற்கு எங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். அநேக நேரங்களிலே நாங்கள் உறவினர்களையும் மிக உயர்ந்த வசதி படைத்தவர்களையும் செல்வாக்கு படைத்தவர்களையும் தேடி ஓடுகிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு மாற்றும் ஆண்டவரே. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், எதுவாக இருந்தாலும் அவரிடம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை நாங்கள் எடுக்க உதவி செய்யும். நீர் சரியான நபர் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் உதவி செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அற்புதங்களுடைய கடைசி நெட் ரிசல்ட்டு நாங்கள் உம் பேரில் விசுவாசம் வைப்பதற்காகத்தான் எங்களுடைய தேவையை அற்புத விதமாய் சந்திக்கிறீர். கடந்த காலங்களில் நீர் எங்களுடைய தேவையை அற்புத விதமாய் சந்தித்ததை நாங்கள் எத்தனை முறை மறந்து போயிருக்கிறோம். எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இனி ஆண்டவரே, நீ அற்புதங்களை எங்களுக்கு தருகிற தேவன், அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே உம் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாற்றாத ஒரு நிலையான வாழ்க்கையை தாரும். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே.